வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. நாகப்பட்டினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வரும் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூரில் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் கருப்பு கொடிகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நேசராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நேசராஜன், கள நிலவரம் என்ன? கனிமொழி, நாகப்பட்டினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று தமிழக ஆளுநர் RN ரவி நாகப்பட்டினத்திற்கு வருகை தர உள்ளார். இதனையொட்டி சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருச்சி வருகை தந்து தரைவழி மார்க்கமாக திருவாரூர் அருகில் உள்ள விளம்பல் விருந்தினர் மாளிகையில் அவர் மதிய உணவை முடித்த பின்பு நாகப்பட்டினத்துக்கு செல்ல இருக்கிறார். இந்த நிலையில் திருவாரூர் நகரத்தில் உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தி மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் மக்கள் விரோத RSS RN ரவியை தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு என்று திருவாரூருக்கு வருகை தரும் ஆளுநர் ரவியை விரட்டியடிக்க கருப்பு கொடிகளோடு வருகை என்று மத சார்பற்ற அரசியல் இயக்கங்கள் திருவாரூர் மாவட்டம் என்கிற பெயரில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவாரூர் நகரத்துக்கு உட்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் பழைய பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், புதிய பேருந்து நிலையம், ரவுண்டானா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழக ஆளுநர் RN ரவியை கண்டித்து கருப்பு கொடிகளோடு வருகை என ஒட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தை கட்சியினர், மனித மக்கள் கட்சி, மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் இயக்கங்கள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் திருவாரூர் புதிய ரயில் நிலையத்திலிருந்து கருப்பு கொடிகளுடன் ஊர்வலமாக வந்துள்ளனர். அவர்களை காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 300க்கும் மேற்பட்ட போலீசார் திருவாரூரில் இருந்து தஞ்சை செல்லும் சாலையில் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் தடுத்ததால் சாலையில் அமர்ந்து ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் கலந்து கொண்டுள்ளார். மேலும் ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முயன்ற மத சார்பற்ற அரசியல் இயக்கங்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். கனிமொழி, வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.